மின் கட்டண உயர்வுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கருத்து கேட்பு கூட்டமே இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நிச்சயமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் இந்த அவையிலே பேசினால் எங்களை எல்லோரும் சாடுகிறீர்கள். உள்ளாட்சி தேர்தலை முடித்துவிட்டு அதன் பின்னர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினீர்கள், அதன் பின்னர் பால் விலையை உயர்த்தினீர்கள். முன்னதாக செய்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சவால் விடும் துணியில் பேசினார். மாநில அரசு வேறு வழியின்றி இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை மக்களுக்கு விளக்கி சொன்னேன். நானே தொலைக்காட்சியில் தோன்றி பேசினேன். இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறோங்கிறது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரோட எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் இருக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்கள் வெளியேற்றும்படி கேட்டுக் கொள்கிறேன். பிரச்சனை கொண்டதான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் தோத்த வரலாறு ஜெயலலிதா அவர்கள் தான் பருவூர்ல தோத்தாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? மின் கட்டண உயர்வுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கருத்து கேட்பு கூட்டமே இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நிச்சயமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் இந்த அவையிலே பேசினால் எங்களை எல்லோரும் சாடுகிறீர்கள். உள்ளாட்சி தேர்தலை முடித்துவிட்டு அதன் பின்னர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினீர்கள், அதன் பின்னர் பால் விலையை உயர்த்தினீர்கள். முன்னதாக செய்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சவால் விடும் துணியில் பேசினார். மாநில அரசு வேறு வழியின்றி இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை மக்களுக்கு விளக்கி சொன்னேன். நானே தொலைக்காட்சியில் தோன்றி பேசினேன். இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறோங்கிறது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரோட எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் இருக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்கள் வெளியேற்றும்படி கேட்டுக் கொள்கிறேன். பிரச்சனை கொண்டதான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் தோத்த வரலாறு ஜெயலலிதா அவர்கள் தான் பருவூர்ல தோத்தாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்?